ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு வியூகா வித் மீ விக்னேஷ். ஸோ எல்லாருமே ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றும் சரி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் சரி. ஸோ முடிச்சுட்டு அடுத்தது அல்டிமேட்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரிலிம்ஸோடு நிறுத்திக்காமல் மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மெயின்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஜாபாக அது கன்வெர்ட் ஆகும் ரிசல்ட் முடிச்சு. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ப்ரிலிம்ஸ் ரொம்பவே ஈஸியாகவும் ஓரளவுக்கு மாட்ரேட் லெவலாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்னில், அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் சரி, கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருந்துச்சு. ஃபாலோட் பை நம்மளுக்கு என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஸ்க்ராலிங் இஷ்யூ கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா போத் பைலிங்குவலாக கேட்டுருந்தோம் கொஷின்ஸ். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அதே மாதிரி தமிழ்லேயும் இருக்கும், இல்லை ஹிந்தியில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ப்ரிலிம்ஸை முடித்து ஓரளவுக்கு நிம்மதியாக வெளில வந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதோடைய மாடல் பேப்பர், அதாவது மெமரி பேஸ்ட் கொஷின் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது இல்லையா? ஸோ சாட்டர்டே அண்ட் தென் சண்டே முடிஞ்சிருக்கும். 19th அண்ட் தென் 28th ஸ்லாட்டில் முடிஞ்ச ஒரு மாடல் பேப்பர் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ 19th அட்டன் பண்ண ஒரு மாடல் பேப்பர் என்கிட்ட இருக்குது இன்றைக்கி. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் லெவல் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவல் மாடல் பேப்பரை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸோடைய லெவல் கரெக்டாக இருந்துச்சா, ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஸோ நம்ம இன்னும் எப்படி கொஷின் செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து எண்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பிளான் ஃபார் மெயின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே அல்டிமேட்டாக தெரியும். ஸோ மெயின்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக படித்து அடுத்த லெவல் போகிறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸாக அங்கே காட்ட போகுது. ஸோ மெயின்ஸு பேட்டர்ன் எல்லாருமே ரொம்பவே கிளியர் கட்டாக இருக்கணும் இந்நேரம். ஸோ யாரெல்லாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் தென் ஆர்ஆர்பி ஸ்கேல் 1 மெயின்ஸ் எழுத போகிறீங்களோ மெயின்ஸ் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்களாம். ஸோ நம்மளுக்கு ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்ரோச்சுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ப்ரிலிம்ஸ் நம்மளுக்கு ஒன்லி குவாலிஃபையிங். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் உங்களுக்கு மார்க் ஆட் ஆகாது. அதை வச்சு நீங்கள் ஜாப் வாங்க முடியாது, எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். ஸோ இருக்கிற காம்படிஷனில் நான் ஒரு ஆளாக மெயின்ஸுக்கு போகிறேன். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் ஃபில்டரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில். ஸோ அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த லெவல் போயிட்டீங்க. ஸோ அந்த மெயின்ஸோடைய அப்ரோச் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் கண்டிப்பாக. ஸோ தெரியலனா வீடியோட எண்டில் பார்த்துடலாம் அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது மெயின்ஸுக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பேப்பர் சால்விங் பார்த்துடலாம். ஸோ எதுக்காகனா ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு 4 ஸ்லாட் இருக்குது. ஸோ 26th செப்டம்பர் ஒரு ஸ்லாட் இருக்குது. அன்னைய டே அட்டன் பண்ண போகிறவங்க இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து ஒரு இது கற்றுக்க வேண்டியதுதான், ஒரு லெசன் மாதிரி எடுத்துகிட்டு இன்னும் எந்த அளவுக்கு நம்ம அப்ரோச் இருக்கணும், அட்டம்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்தா நம்மளால் உள்ளே போயிட முடியும். கண்டிப்பாக எல்லாருமே அட்டம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா எல்லாருமே மெசேஜ் டெலகிராம் வழியாகவும் சரி, வாட்ஸ்அப் வழியாகவும் சரி வந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அட்டம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ப்ராக்டிஸோடைய அவுட்கம் தான், வேறு எதுவுமே இல்லை. அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் தான் இதுக்கு காரணம். ஸோ ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த லெவலோடைய கொஷின் மாடல் பேப்பர் பார்ப்போம். ஸோ இந்த மாடல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா இன்டர்பிரேஷன், மிஸ்ஸிங் நம்பர், சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் தென் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது பார்த்தாலே தெரியுது, இதுதான் நியூமெரிக்கல் எபிலிட்டி பேப்பர். ஸோ 2 மாடல் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டி அந்த செஷன்ஸ் தெரியும் எல்லாருக்கும். மாட்ரேட் டு ஈஸி லெவல் தான் இருந்திருக்கு எல்லாருக்குமே இந்த எக்ஸாம்ஸு. ஸோ ஈஸி டு மாட்ரேட் லெவல். ஓகே, ஸோ இதில் பல்க் டாபிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் ஆஸ் வெல் அஸ் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுதான் பல்காக வர மார்க்ஸ். ஏன்னா இந்த ஏன் பல்க் சொல்லலாம் அப்படின்னா, வித்தின் 30 seconds to 50 or 60 seconds 1 minute இதை நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப ப்ரிலிம்ஸ்க்கான அப்ரோச்சுமே கூட. அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ளே எந்தெந்த சம்ஸ்லாம் நம்மளால் போட முடியுமோ அதை பிக் பண்ண தெரியணும். தெரிஞ்சு அதை ஆன்சர் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அட்டம்ஸ் ஏறிடும், கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, வேறு எதுவுமே இல்லை இந்த ப்ரிலிம்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபாலோட் பை சிம்பிளிஃபிகேஷன் 10 கொஷின்ஸ் அண்ட் தென் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் 15 கொஷின்ஸ் இந்த ஸ்லாட்டில், நம்பர் சீரிஸ் 5 கொஷின்ஸ். ஸோ இது நம்பர் சீரிஸாக ஒரு ஸ்லாட்டில் வரலாம், இன்னொரு ஸ்லாட்டில் ராங் நம்பர். ஓகேவா? அப்படி வரலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் இல்லைனா அப்ராக்சிமேஷன். ஸோ உங்களுடைய ஸ்லாட்டோடைய இதை பொறுத்து தான் வரும். அது எது வந்தாலுமே சரி கண்டிப்பாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே.
அப்ரோச் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இப்போ மெயினாக இந்த பேப்பரை எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம எதில் இது எம்பசைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஷினை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், கொஷின் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷனுக்குள்ளே எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நம்பர் சீரிஸ் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ நம்பர் சீரீஸில் 1 2 3 4 and then 5. ஸோ நம்பர் சீரிஸ்னாலே ஆட்டோமேட்டிக்காக லாஜிக் ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் யோசிக்கணும். அண்ட் தென் மல்டிப்ளேஷன் லாஜிக், நம்பர் வந்து பெருசாக மாறிட்டே போச்சுன்னா மல்டிப்ளேஷன் லாஜிக், இல்லைனா நம்பர் வந்து வேரியேஷன் அதிகமாக இருந்துச்சு, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒன்று டிவிஷன் லாஜிக்கில் போகலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ப்ரைம் நம்பர் இல்லை ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பர் அந்த லாஜிக்ஸில் போகலாம். ஸோ இது லாஜிக்ஸ் எல்லாமே வந்து கிளப் பண்ணி அப்படியே மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். மைண்டில் வச்சுட்டு அந்த நம்பர் பார்த்தோன்னே அந்த லாஜிக் யோசிக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸில் இருங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம், இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி தான். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் வீக்கில் வரவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 6 7 16 51 208. ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்தோன்னே தெரியுது மல்டிப்ளிகேஷன் லாஜிக் தான் போகுது. ஸோ இன்ட்டு 1 + 1 ஃபாலோட் பை இன்ட்டு 2 + 2 ஃபாலோட் பை இன்ட்டு 3 + 3. ஓகேவா? அப்போ லாஸ்ட் ஒன் என்ன வரும், இன்ட்டு 5 + 5. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 5ல் முடிகிற ஒரே ஆப்ஷன் சி தான். ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், 12 12 24 72ன்னு போகுது. ஸோ 12 12 24 72னா என்னாச்சு, மல்டிப்ளிகேஷன் ஆகுதா, இன்ட்டு 2, நெக்ஸ்ட்டு இன்ட்டு 3 ஆகுதா, அடுத்து என்ன ஆகுது, இன்ட்டு 5 ஆகுது. 5னா 360. ஸோ 1 2 3 5 அந்த லாஜிக் போகுது. ஸோ அடுத்து பாருங்கள், 32 55 36 53 அப்படின்னு மூவ் ஆகிருக்கு. ஸோ அப்போனா என்ன ஆச்சோம் லாஜிக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், டிஃப்ரென்ஸில் என்ன வருது, 29 வருதா ஃபஸ்ட்டு. ஸோ 29 ஃபாலோடு பை 27 தானே வருது, ஒரு நிமிஷம், 23 ஃபாலோடு பை 19 ஃபாலோடு பை 17. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக தெரியுது ப்ரைம் நம்பர் லாஜிக், ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ ஒரு சம் பார்க்குறீங்க மிஸ்ஸிங் நம்பரில், இந்த லாஜிக்ஸ் ஞாபகம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக 5ல் ஏதாச்சும் ஒரு 3 கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். அந்த 3 கொஷினை பிக் பண்ணி வித்தின் வந்து 1.5 minutes 1.5 minutesக்குள்ளே இதை சால்வ் பண்ணி முடிச்சே ஆகணும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டைம் சேவிங் கொஷின்ஸ் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். ராங் நம்பர்னால் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு நம்பர் பார்த்துருவோம், எல்லா நம்பருமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பிஃபோர்லேயும் செக் பண்ணணும், ஆஃப்டர்லேயும் செக் பண்ணணும். அப்போனா வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தான் போகும், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்லைட் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்டிருக்கான். ஸோ டேட்டா இன்டர்பிரேஷனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன டைப் கேட்டிருக்கான் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேஸ்லெட்டா, பார் சார்ட்டா, பை சார்ட்டா, லைன் கிராஃபா எல்லாமே பாருங்கள். ஸோ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லைனு, கேஸ்லெட்டு லாஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், பார் சார்ட்டு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் கேட்டிருக்கான். ஸோ டேபிள் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அட்டன் பண்ணலாம். கேஸ்லெட் ஏன் லாஸ்ட்டாக பண்ணலான்னா சம்வாட் டேட்டாவில் ட்ரிக்கினஸ் இருக்கலாம். ஸோ ஒரு டேட்டாவே படிக்க தான் அந்த ட்ரிக்கினஸ் புரியும். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் கான்ஷியஸாக இருக்கிறதுனால அதில் வந்து கை வச்சு ரிஸ்கில் மாட்டிக்க கூடாது. ஸோ ரிஸ்க் இல்லாமல் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சேஃப் ஜோன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணும்போது பாருங்கள் நம்பர் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே எல்லாமே எனக்கு 3 digit இல்லைனா 2 digitல தான் இருக்குது. ஸோ அப்போனா கண்டிப்பாக ஆன்சர்ஸ் நம்மளால் கேல்குலேட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ நம்பி இறங்கலாம் இந்த டேட்டா இன்டர்பிரேஷனில். ஸோ டேட்டா இன்டர்பிரேஷனில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்னென்ன கொஷின்ஸ் அதில் ஃபஸ்ட்டு நம்ம செலெக்ஷனில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபாலோட் பை ரேஷியோ ஃபாலோட் பை டிஃப்ரென்ஸ் ஃபாலோட் பை percentage, what percentage of A is B. ஓகே, percentage of A is B அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதில் ரேஷியோ வெல் அண்ட் குட் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் நம்மளால். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஃபாலோட் பை பர்சன்டேஜ், ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இது முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணாலும் லாஸ்ட்டாக அதுலேருந்து ஏதாவது ஒரு நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸு இல்லை அவனே ஒரு க்ரியேட் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி. இப்போ PQRST இல்லாமல் யூன்னு ஒன்று வேரியபிள் வச்சு அதுலேருந்து க்ரியேட் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து எண்டில் ட்ரை பண்ணால் ரொம்பவே டைம் சேவ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு
difference between the total number of bangles sold by store S in June and July together to total number of bangles sold by P in the same month. So June and then July ரெண்டுத்துக்கும் கேட்டிருக்கான். So June and then July first டேட்டாவில் யார் கொடுத்துருக்காங்கன்னா Pன்ற வேரியபிள் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அப்போ P-உடைய டோட்டல் வேல்யூ பாருங்கள், ஜூன் அண்ட் தென் ஜூலை எவ்வளோ வருது, 266. ஓகே, ஸோ எஸ் 89 + 133, ஸோ 222 ஆட் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 44 வருது டிஃப்ரென்ஸ். ஸோ அதான் கொஷின் கேட்டிருக்கான். ஸோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுதா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் ஒரே ஸ்டெப்பு தான் போட முடியும். அப்படியே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இது பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேங்கிள் சோல்டு பை Q, R and then T in May? ஸோ ஆவரேஜ் கேட்டிருக்கான். ஸோ ரொம்பவே ஈஸியான டைப் இதெல்லாம். அடுத்து பாருங்கள் ரேஷியோ. ஓகே, ஸோ இதே தான் ரிப்பீட் ஆகும் மோஸ்ட்டாக எல்லா ஸ்லாட்லையுமே பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் டிஏ கொடுத்து இந்த ரேஷியோ ஆவரேஜ் ஃபாலோடு பை Q increased by what percentage from June to September. ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், ஜூன் அண்ட் தென் செப்டம்பர், இந்த 2 மந்த் மட்டும் கேட்டிருக்கான். ஓகே, ஜூன் அண்ட் தென் செப்டம்பர். ஸோ கொஷினோடைய சூஸிங் கரெக்டாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த டிஏயில் கை வைக்கணும், இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஃபாஸ்ட்னஸ் ஆஸ் வெல் அஸ் அக்யூரசி ரெண்டும் தான் முக்கியம். ஓகே, யாருமே வந்து உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து நல்லா பண்ணிட்டீங்க, 80க்கு 80மே அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறது இல்லை. நம்மளுக்கு தேவை கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி சேஃபர் ஜோனில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது உங்களுடைய வித்தைகளை நீங்கள் காட்டலாம். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே போய் கஷ்டமான கொஷினில் கை வச்சுட்டு லாஜிக் தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிற ஈஸியான கொஷினை கை விடுறது ரொம்பவே வந்து முட்டாள்தனமான வேலை. ஸோ அதை வந்து கரெக்டான ஒரு லெசனை லேர்ன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ் இந்த எக்ஸாம்ஸில் நிறைய விஷயம் கற்றுருந்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா ஒரு 6 மந்த் கழித்து ஒரு லேக் ஆகி தான் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ ஏற்கனவே எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். புதுசாக எழுதுனால நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸ்க்ரோலிங்கில் வந்து டைம் லேக் ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ண லெவலுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட் வந்திருக்கும் உங்களுக்கு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸ் தான் வந்திருக்குமா இல்லையான்னு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ப்ரூவ் ஆகிருக்கும். கண்டிப்பாக அந்த லெவலை விட ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நார்மலாக சொல்கிறது தான். சிம்பிளிஃபிகேஷனோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா போட் மாஸ் ரூல் ஃபாலோட் பை டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். போட் மாஸ், டேபிள்ஸ் அண்ட் தென் ஸ்கொயர்ஸ் அண்ட் தென் க்யூப்ஸு, ஸ்கொயர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும், ஆன்சர் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ மெயினாக இதுக்கு வந்து தேவை நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ப்ளஸ்ஸு டைமிங் ரொம்ப 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 சேவ் பண்ணதுக்கான ஐடியா தெரிஞ்சுக்கணும். ஸோ 30 செகண்ட்ஸ் தான் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஃபாஸ்ட்டாக நல்லா பண்ணுறீங்கன்னா. மேக்ஸிமம் வந்து 60 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே டைம் ஆகுதுன்னா கொஷின் ஒன்று டஃப்பாக இருந்துருக்கணும், இல்லைனா உங்களுக்கு மெத்தட் தெரியாமல் ஏதோ யோசிச்சுருந்துருக்கீங்க அப்படி தான் அர்த்தம். ஓகே, இல்லைனா கொஷின் கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு 2 கொஷின் வைக்கலாம். ஓகே, மோஸ்ட்டாக எல்லாமே லாஜிக் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ கொஷின்ஸ் பாருங்கள் அப்படியே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேஷன், இங்கே என்ன கேட்டிருக்கான், ஸ்கொயர் நம்பர் ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் என்ன கேட்டிருக்கான். ஸோ 4225 ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா 6.5 தெரியுதுங்க, பாயிண்ட் இருக்குது. ஸோ 1156 34. ஸோ 34 × 6.5 ஆட்டோமேட்டிக்காக இதிலேருந்து ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்பர் உடைய யூனிட் டிஜிட்ஸ் பாருங்கள். யூனிட் டிஜிட்ஸ் எதுவுமே டிஃபர் ஆகலைன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். டிஃபர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிட் டிஜிட்டை வச்சு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நன் ஆஃப் திஸ் இல்லை கேனாட் பி டிட்டர்மைன்ட் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் எல்லாருக்குமே நிறைய எக்ஸாஸ்டிவாக பேசியிருப்போம், தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் சில கொஷின்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கும் பாருங்கள். ஸோ மிஸ்லேனியஸ் கொஷின் மெயினாக வந்து ப்ரிலிம்ஸில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு லெவல் பாருங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் மினிமமாக இருந்தாலும் கண்டிப்பாக டேட்டா படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு மிஸ்லேனியஸ் கொஷினுக்கு 1 to 2 minutes சாலிடாக எடுக்கும். ஏன்னா கொஷின் நம்ம படிக்கணும், படிச்சுட்டு அது என்ன மாடல் பார்த்துட்டு டேட்டாவை எழுதிட்டு இன்டர்பிரேட் பண்ணதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்ப்போம். சும்மா
ஏஜஸ் ரிலேட்டடான கொஷின் தான் இது. ஏஜஸ் பிட்வீன் ரேஷியோ ஆஃப் அபினவ் அண்ட் தென் அதித்தி. ஸோ அபினவ் ஆஸ் வெல் அஸ் அதித்தி 3:7 கேட்டிருக்கான். பிஃபோர் 6 இயர்ஸ். ஓகே, ஸோ 6 இயர்ஸ் எகோ. ஸோ 6 இயர்ஸ் எகோ சொல்லிடலாம். ஸோ அப்போ ஆஃப்டர் 6 இயர்ஸ் த ரேஷியோ வில் பி 5:9. வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் percentages ஆஃப் அபினவ் அண்ட் தென் அதித்தி? ஸோ இதுதான் வந்து கொஷின். ஸோ இதோட ஷார்ட்கட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனா பாருங்கள். ஸோ இங்கே 3x இருக்குது. அதே அபினவோடைய ஏஜ் பிஃபோர் 6 இயர்ஸ், அடுத்தது ஆஃப்டர் 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5x ஆகுது. ஓகே, ஸோ இதோடைய இன்க்ரீஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி இங்கே 7x இருக்குது வச்சுப்போம். 7x அப்படின்னு சொல்லியிருக்கான் ரேஷியோ. ஆஃப்டர் 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஷியோ எவ்வளோ அது 9 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகே, ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேம் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, ஸோ இங்கேயும் 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஃபோர் 6 இயர்ஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா டேரெக்டாக அதோடைய டிஃப்ரென்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை ஈக்குவேட் பண்ணிக்கணும் தான் பர்சன்டேஜுக்கு. அப்போனா 2x ஈக்குவல் டு பிஃபோர் 6 இயர்ஸ், அப்போ பர்சன்டேஜுக்கு வரணும் ஒரு 6, அடுத்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் சொல்லியிருக்கான், அதுதான் வந்து 5x அண்ட் தென் 9xாக இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து 12. ஓகேவா, x ஈக்குவல் டு 6. அப்போ x 6னா பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாமா. ஸோ பர்சன்டேஜ் அப்போ எவ்வளோ வரும்? பிஃபோர் 6 இயர்ஸ் 18 அண்ட் தென் 42. 18 42. அப்போ ஆஃப்டர் 6 இயர்ஸ் 24 48. ஸோ 1:2 இஸ் த ஆன்சர். சிம்பிளாக இருக்கா? ஒன்றுமே இல்லை. இதோடைய ரேஷியோ வேல்யூ பார்க்குறீங்க, ரெண்டே என்டிட்டி தான் இருக்குது. ரெண்டே என்டிட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனது வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைனல் ரேஷியோ. ஓகே, அப்போ அந்த 2x தான் இந்த 12 இயர்ஸுக்கு ஈக்குவல். அப்போ அதுலேருந்து x கண்டுபிடிச்சிடுங்க. இந்த ஏஜில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின்ஸ். ஓகே, ஸோ எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் வந்து ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு போங்க. இன்னுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஸோ சில ட்விஸ்ட் இருக்கலாம், ஒரு 2-3 மிஸ்லேனியஸில் கண்டிப்பாக லைட்டாக யோசிக்கிற மாதிரி ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் மேஜரான ஒரு 10 கொஷின்ஸாவது நம்ம இந்த மிஸ்லேனியஸில் போட்டுடணும். அப்படி போட்டால் தான் உங்களால் எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த லீடிங் மார்க்கை எடுக்க முடியும். ஓகே, ஸோ நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75+ போட்டிருக்காங்க. ரொம்பவே வேறு லெவல் அட்டம்ப்டாக இருக்குது இதெல்லாம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 80 அட்டம்ப்ட்ஸ் போட்டுட்டு 1 மினிட் வந்து ஐடியெலாம் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டுலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பாட்டில் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எக்ஸிக்யூஷன் பண்ணால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் கான்ஷியஸாக இருந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பாருங்கள், இஃப் A and B spend 30% ஆஃப் த இன்கம். ஸோ ஒரு ரேஷியோ பர்சன்டேஜ் கொஷினை வச்சு இன்கம் ரிலேஷன் அதை வச்சு கேட்டிருக்காங்க. பாருங்கள், கொஷினை படித்த உடனே எல்லாமே என்ன கேட்குறான்னு புரியுதா நம்மளுக்கு. இன்கம் ஆஃப் A is 20% மோர் தேன் B, தென் ஃபைண்ட் இன்கம் ஆஃப் B. அவ்வளோதான் கேட்டிருக்கான். ஸோ A and B யோட இன்கம் ரேஷியோ கொடுத்துட்டான். ஸோ இது 20% மோரு, அது 100% சொல்லிட்டான். ஸோ அப்போ 20% மோர்னா 120:100ன்னு ஃபாஸ்ட்டாக ரேஷியோ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. 6:5. ஓகேவா, ஸோ 30% தான் 26,400. அப்போ 100% தான் டோட்டல் இன்கமா. ஸோ டோட்டல் இன்கம் எடுத்துகிட்டு 11x வேல்யூலேருந்து எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸை கண்டுபிடிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்கம் ஆஃப் B வந்து விழப்போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மினிட்ல பண்ணுற சம்ஸ். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். Sum of same sum was invested at the same rate of interest on simple interest. So simple interest சொல்லிட்டான். interest ratio becomes 1:2. ஸோ 1:2 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ PNR/100 இதுதான் வந்து ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரேஷியோ வந்து 1/2ன்னு சொல்லிட்டான். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் மாறுது. அப்போ T/T+4ன்னு போட்டுக்கலாமா. T/T+4 = 1/2. ஸோ அப்போ 2T = T+4. அப்போ டீயோட வேல்யூ என்ன வருது? 4. அப்போ அதான் கேட்டிருக்கான், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் T. ஸோ ஒன்றுமே இல்லை, டேட்டா அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க என்ன டாப்பிக்கில் கேட்டிருக்கான்னு பாருங்கள். அந்த டாபிக் ரிலேட்டடான ஏதாவது ஒரு சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா உங்களுடைய ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்கான் கொஷின். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அதாவது அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து டைம் எடுக்கும், இல்லை அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து நம்மளுக்கு வராது அப்படின்னு நினச்சிருந்தாலுமே கொஷினை படித்து அதை கையில் எடுத்து பெண்ணை பிடிச்சி சால்வ் பண்ண ஆரம்பிச்சினாலே அந்த எக்ஸாம் ஹாலில் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து எல்லா டாப்பிக்லேருந்துமே ஒன்று கேட்டிருக்காங்க.
போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ட்ரெயின்ஸு. ஓகே, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது டாபிக். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல்ரி பேஸ்டு அந்த கான்செப்டில், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ப்ராபபிலிட்டி, ஆவரேஜஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் தென் காம்பவுண்ட். ஸோ ஆவரேஜஸ் பாருங்கள், ஆவரேஜஸில் பார்த்தாலே தெரியுது அது வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் அப்ளை ஆகிற மாதிரி. ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் கொடுத்துருக்கான் 60 kg, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு 55 kgs வந்திருக்கு. ஸோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோடைய ஆவரேஜ் வெயிட். ஸோ இப்படி வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன யோசிக்கணும், கேர்ள்ஸு பாய்ஸு. ஓகே, ஸோ கேர்ள்ஸு பாய்ஸு, சாரி பாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போனா என்ன வருது 60 kg வருதா, 60 கேர்ள்ஸு கேர்ள்ஸ் வந்து 55, பாய்ஸ் வந்து 60, ஆவரேஜ் வந்து 58. ஸோ அப்போ 2x 3x, ஸோ 2:3 தான் ரேஷியோ வரும். புரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ பாய்ஸோட வேல்யூ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 3x தான் வந்து 240, ஸோ 240 × 2 480, ஸோ 480 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஃபார்முலாவை ஒரு ஸ்டெப்பு எழுதிட்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு டிஐ கேட்டிருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா லைன் கிராஃப். ஸோ லைன் கிராஃபோடைய வேல்யூஸ் ஃபாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 36 18 ஃபாலோட் பை 30 இந்த இடத்துலலாம் டச் ஆகுது. ஸோ பியோடைய ஸ்ட்ரெயிட் லைன் இந்த இடத்துல தான் வருது. ஓகே, ஸோ அப்போ 24 பிக் பண்ணிக்கலாம். ஸோ 24 பிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 20, ஸோ 20 24 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 18 ஃபாலோட் பை 36. ஸோ வேல்யூஸ் எல்லாமே தெரியுது அழகாக. அடுத்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. வாட் பர்சன்டேஜ் m மோர் தேன் தட் ஆஃப் q. ஸோ பர்சன்டேஜ் மோர்னு கேட்டிருக்கான், அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜ் மோர்னால் அந்த வேல்யூவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எடுங்க. மோர் தேன் q கேட்டிருக்கானா அப்போ வேல்யூவில் டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், க்யூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் பேசஞ்சர் ஆஃப் m and p, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மோர் தேன் டோட்டல் பேசஞ்சர் இன் த q. ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் n, p அண்ட் தென் q எவ்வளோன்னு கேட்டிருக்கான், ஆவரேஜ் கேட்டிருக்கான், ரேஷியோ கேட்டிருக்கான். ஓகேவா, ஸோ இதுதான் மக்களே கான்செப்ட். ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருந்திருக்கு கொஷின்ஸு. ஓகேவா, ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டைமுக்குள்ளே ஃபாஸ்ட்டாகவே ஒரு 33 அட்டம்ஸ் ஆவரேஜாக கொடுத்துருக்கோம். 33 அட்டம்ஸ். ஓகே, ஸோ ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த அட்டம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக ஓல்டு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா 33 அட்டம்ஸ்ன்றது சர்வசாதாரணமாக கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்து ரீசனிங் செக்ஷன் போகலாம். ஐபிஎஸ் கிளர்க்கு அதே தான் ஆர்ஆர்பியோட ரீசனிங் செக்ஷன். ஸோ ஆர்ஆர்பி ரீசனிங் செக்ஷனில் மேஜராக நம்ம எல்லா இதுலேயுமே போட்டு வறுத்தெடுத்தது தான் வீடியோவில் போட்டு. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 20 மார்க்ஸ் கேட்டுருக்காங்க, ஈஸியான லெவலில் தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஷின் டேட்டா படித்து பாருங்கள், ஆன்சர் பாசிபிலிட்டி கம்மியாக வருதுன்னா போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு வந்து சர்க்கிள் தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லை லைன் தான் வரும்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கக்கூடாது. டேட்டா படிங்க. டேட்டா க்ளூ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பேப்பரில் சிலாஜிசம் கேட்டிருக்கான். ஸோ சிலாஜிசம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் அண்ட் தென் டைரக்ஷன்ஸ். ஸோ டைரக்ஷன் செகண்ட் கொடுக்கலாம், ஆல்ஃபா நியூமரிக். அடுத்து படன்னு பசில்ஸ் அண்ட் தென் சீட்டிங் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இந்த ஆர்டர் அண்ட் தென் ரேங்கிங், ஆல்ஃபபெட் சீரீஸ் இது ரெண்டுத்தையுமே முடிச்சிடலாம். எல்லாமே ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து 35+ தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே அதான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஏன்னா ரீசனிங் தான் வந்து ஈஸி ப்ளஸ் ஸ்கோரிங் டாப்பிக்கும் கூட. ஸோ நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 32+ கொடுத்துருக்கலாம், 32+ கொடுத்துருக்கலாம் நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ கொஷின்ஸ் இதில் ஒரு சாம்பிள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ சிலாஜிசம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிலாஜிசம் எடுத்துட்டிங்கனாலே ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், ரீசெண்டாக கேட்குற மெத்தட் தான் ரிப்பீட் ஆகிருக்கு எல்லாருக்குமே. ஸோ சம் நாட், அதாவது வந்து ஒன்லி ஃபியூ, இந்த கான்செப்ட் வச்சு தான் கேட்குறாங்க. ஒன்லி எ ஃபியூ. ஓகே, ஸோ ஒன்லினா வேறு, ஒன்லி எ ஃபியூனா வேறு, ஃபியூனா வேறு. எல்லாருக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்லி ஃபியூனா சம் நாட் போட்டுடணும்.
ஸோ செகண்ட் ஒன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்லி a few train or பஸ்ஸு. ஸோ ட்ரெயின், இங்கே வந்து பஸ்ஸு, நோ பஸ் இஸ் காரு, ஸோ சம் கார் இஸ் பிளேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கான், ஆல் பிளேன் கேன் நெவர் பி பஸ். அப்படின்னா நோ தான் எடுத்துக்கணும். ஆல் பிளேன் கேன் நெவர் பி பஸ் சொல்லியிருக்கான். கண்டிப்பாக அது வந்து பாசிபிலிட்டி ட்ரூ தான். ஓகே, அடுத்து ஆல் பஸ் கேன் நெவர் பி ட்ரெயின். ஸோ ஆல் பஸ் கேன் நெவர் பி ட்ரெயின் சொல்லியிருக்கான். ஒன்லி a few train is பஸ் தான் சொல்லியிருக்கான். ஆனால் வந்து ஒன்லி a few bus is train தான் அதோட இன்வெர்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்கான், ஆல் பஸ் கேன் நெவர் பி ட்ரெயின், சாரி ஆல் பஸ் கேன் பி ட்ரெயின். ஓகே ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து கேன் தான் கேட்டிருக்கான், சாரி. ஸோ கேன்னா வந்து கண்டிப்பாக இருக்கலாம்னு அர்த்தம். ஸோ ஆல் பிளேன் கேன் பி ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருக்கான். எல்லா பிளேனுமே ட்ரெயின், சாரி ஆல் பிளேன் கேன் பி கார். ஸோ அது வந்து பாசிபிலிட்டி இருக்குது. கேன் பி தானே கேட்டிருக்கான். ஓகே, ஸோ ஆல் பஸ் கேன் பி ட்ரெயின். ஸோ எல்லா பஸ்ஸுமே ட்ரெயினாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகே, ஸோ ஒன்லி ஃபியூ வச்சு தான் கேட்டிருக்கான். ஆனால் கன்க்ளூஷன் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து சம் நெயில் இஸ் பாயிண்ட்டு, ஒன்லி a few paint is cream, no cream is face. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான், நெயிலு, பெயிண்ட்டு, ஒன்லி a few paint is cream followed by no cream is face. ஸோ some face is nail. ஸோ ஃபேஸ் டு நெயில் போகுது, கண்டிப்பாக வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஸோ சம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஃபெயில். செகண்ட் கன்க்ளூஷன், ஆல் பெயிண்ட் கேன் பி ஃபேஸ். ஸோ ஆல் பெயிண்ட் கேன் பி ஃபேஸ் அப்படின்னு கேட்டுருக்கான். ஓகே, ஸோ எல்லா பெயிண்ட்டுமே வந்து ஃபேஸ் ஆச்சுன்னா இங்கே என்ன இது நோ கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு க்ரீமுக்கும் ஃபேஸுக்கும் வந்து நோ சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ், எய்தர் ஆர் வராது. ஓகே, ஸோ அடுத்து ஒரு பசில் கேட்டிருக்கான். ஸோ பசில்ஸ் கேட்டுருக்கானாலே ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும், கொஷினோட டேட்டா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கோ, அது எந்த மாடல் பசிலாக இருந்தாலும் சரி, சிட்டிக்காக இருந்தாலும் சரி, ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வந்துடும், பிரச்சனையே இல்லை. ஸோ செகண்ட் ஒன் ஸ்கொயர் டேபிள், லீனியர் ஸ்கொயர் டேபிள். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா சர்டைன் நம்பர். ஸோ அடுத்து வந்து ஒரு வெயிட் பேஸ்டு கம்பேரிசன் பசில். ஒன்லி 2 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட் சீரீஸ். ஆல்ஃபா நியூமரிக் இல்லை, ஆல்ஃபபெட். இந்த ஆல்ஃபபெட்ஸை வச்சு மீனிங்ஃபுல் ஆப்ரேஷன்ஸு அது மாதிரி ஏதாவது ஒரு கொஷின்ஸு கேட்குறாங்க. ஸோ அடுத்து டேட் அண்ட் தென் மந்த்தை வச்சு பசில்ஸ். ஓகே, ஸோ இது ரெகுலராக பார்த்த மாடல் தான், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு டைரக்ஷன் சென்ஸ் கேட்டிருக்கான். ஸோ டைரக்ஷன் சென்ஸு எல்லாருமே தெரியும். ஃபைனலாக என்ன கேட்க போகிறான்னு பாருங்கள், எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு. அப்போ வெறும் டைரக்ஷன் தான் கேட்குறான். ஸோ டைரக்ஷன் கேட்குறதுனால ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருந்ததுனால ஃபாஸ்ட்டாக போட்டு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு மிஸ்லேனியஸ் கொஷின் கேட்டுருக்கோம். ஓகே, ஸோ கொஷின்ஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்ம ஒரு ஸோ அந்த மாடல் பேப்பர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ லெவல் எல்லா அளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அட்டம்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்பவே நார்மலான பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. வழக்கமாக இப்படி தான் கேட்பாங்க ஆஃபீஸர்னா, அதே தான் இந்த ஆஃப்டர் லாக்டவுன் வச்ச எக்ஸாம்லையும் கேட்டுருவாங்க. ஸோ 70 to 75 மேக்ஸிமமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமமாக. ஓகே, ஸோ கண்டிப்பாக அதை விட கம்மியாகவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் 70 to 75 நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாடல் பேப்பரில். கண்டிப்பாக இந்த பேப்பருமே வந்து 70+ எடுக்கிற பேப்பர் தான். ரொம்பவே வந்து சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்குது. கொஷின் செலெக்ஷன் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த கொஷின்ஸ் பார்த்தோம், இந்த கொஷினோட பேட்டர்ன் பார்த்துட்டு, ஸோ லாஸ்ட்டு 2 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கா. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அண்ட் தென் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சதால், ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து சம்வாட் அனலைஸ் பண்ணி எவ்வளோன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா லெவல் வந்து ஆர்ஆர்பி ரொம்பவே வந்து ஈஸி டு மாட்ரேட் இந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஈஸி டு மாட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோடைய கட் ஆஃப் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பேட்ச் எழுத போகிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு சம்வாட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுமே வந்து என்ன சொல்லலாம், லெவல் ஈஸியாக இருக்கிறதுனால
இன்னும் எபோவாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வச்சுப்பாங்க. ஸோ கட் ஆஃப்ன்றது பியூர்லி என்ன சொல்லலாம்னா நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் தான். யாராலையுமே கண்டிப்பாக இவ்வளோதான் சொல்லிட்டு கட் ஆஃப் சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து எக்ஸாமோடைய அந்த ஐபிபிஎஸ் பேனலோடைய கையில் தான் இருக்குது. அவங்க என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக நார்மலைசேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மெத்தடில் கண்டிப்பாக டிஃப்ரென்சியேஷன் நிறையா வரும். ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, கட் ஆஃப் ஏறுமா இறங்குமான்றது யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஃபைனலாக. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம அட்டம்ஸ் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துட்டு அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருந்தனாலே ஆட்டோமேட்டிக்காக மனசை குழப்பிக்காமல் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறத பண்ணிடணும். ஸோ ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய தப்பாகிடும், பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ பாருங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு மாடரேட் லெவல் தான் கேட்டான். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் அண்ட் தென் பிஃபோர் இயர் கட் ஆஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்டு பாண்டிச்சேரி ரீஜனில் பார்த்திங்கன்னா 57 இந்த ரேஞ்ச் இருந்திருக்கு. 57 ரேஞ்ச் இருந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 68 கிட்ட போயிடுச்சு. ஓகே, 67.5 சம்திங் வந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்ச் போயிருக்கு போன வருஷம் தமிழ்நாடு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ஸ் எப்படி இருக்கலாம்னா +3 இல்லைனா ஒரு -3. லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட போத் இன் பாண்டி as well as தமிழ்நாடு இந்த +or-3 இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம கட் ஆஃப்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பியூர்லி என்ன சொல்லலாம்னா ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ பியூர்லி ப்ரெடிக்ஷன், அதை மட்டும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் வந்து இதை தாண்டியும் உங்களுக்கு ஹோப் கொடுக்க போகிறது உங்களுடைய அக்யூரசி ப்ளஸ் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ஸோ கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் வர வீக்கில் அட்டன் பண்ணுறவங்க மைண்டில் வச்சுக்கோங்க, பேப்பர் ஈஸியாக இருக்க போது அடித்து நொறுக்க போகிறீங்க. ஸோ நொறுக்கும் போது தெளிவாக நொறுக்குங்க கொஷின்ஸை. ஸோ 70+ கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க, சாலிடாக நம்ம வந்து மெயின்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ 65+லேருந்து நல்ல அட்டம் தான். ஸோ 70+னால் எபோவ் வெரி வெல் குட். ஓகே, ஸோ +or-3ன்ற மார்க்ஸ் கண்டிப்பாக கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ ஏன்னா பேப்பரோடைய லெவல் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ மெயின்ஸுக்கான பிளான்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பிஓடைய ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் கரெக்ட் டைமில் வைக்கிறாங்க நம்மளுடைய பேங்கிங்கில். ஸோ அதுவே ரொம்ப ஒரு ரிலீஃபான விஷயம் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே. அடுத்து இப்போ ஐபிஎஸ் பிஓ இது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் பிஓடைய பேட்டர்ன். ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க நியூ ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் எடுத்துன்னு வந்தது. ஐபிஎஸ் பிஓவில் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்கமிங் பிளான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்கமிங் பிளான் ஆர்ஆர்பி ஆஃபீஸர் ஸ்கேல் 1. ஸோ இதோடைய மெயின்ஸ் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். குவான்ட்ஸ், ரீசனிங். ஓகே, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஷின்ஸ் இருக்கும், ஈச்சு 50 மார்க்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் ஆக்குபை பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வரும், ஃபாலோட் பை கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஃபாலோட் பை இங்கிலீஷ். ஸோ மீதி 100 மார்க்ஸை இவங்க ஆக்குபை பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வழக்கமாக ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்கை நம்ம ரெகுலராக வந்து என்ன பண்ணுறோம், குவிஸ் மோடில் இதில் அட்டன் பண்ணிட்டு வரோம் டெலகிராமில். ஸோ இந்த 40 கொஷின்ஸை கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பூஸ்டப்பாக பண்ணி ஆகணும். இந்த லாக்டவுனில் 6 மந்த் பீரியடில் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக நம்ம டெலகிராம் வழியாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் வியூகா பிளாட்ஃபார்மில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயின்ஸுக்கு கேப்சூல் இது பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் எக்ஸாம் ஆர்ஆர்பி ஆஃபீஸர் ஆஸ் வெல் அஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பேஸ் பண்ணதாக இருக்கும். ஸோ கேப்சூல் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 4 to 6 மந்த் கவர் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ எல்லாமே வந்து இந்த கேப்சூல்ஸில் இருக்கும். ஸோ இந்த கேப்சூல் எப்படி இஷ்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் வியூகா ஐடி, ஸ்டூடெண்ட் வியூகா ஐடி இருக்குல்ல எல்லாருக்குமே, பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் இல்லைனா எஸ்எஸ்சி ஆஸ் வெல் அஸ் பேங்கிங் இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களோட இண்டிவிஜுவல் வியூகா ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த
கேப்சூலோட சாஃப்ட் காப்பி வந்து வித்தின் திஸ் வீக். ஓகே, ஸோ இந்த வீக் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய ஆப் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் செக் பண்ணி அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 மெயின்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூகா எக்ஸாம் கிரவுண்ட் பிளாட்ஃபார்மில் ரெகுலராக ஏற்கனவே போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கண்டினியூஸாக போகும். எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர வரைக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வியூகா டெஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் பிளாட்ஃபார்மில் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரெகுலராக வந்து டெய்லி ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் ஈச் டே. ஸோ டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். வழக்கமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய சைட்லேருந்து எல்லாருமே ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி, ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஆலிவ் போர்டு கண்டென்ட் பார்ட்னர் ஆலிவ் போர்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் சீரீஸ் மெயின்ஸுக்கு 10 டெஸ்ட் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ அது எல்லாருக்குமே வந்து யார் யாரெல்லாம் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து அந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பேக்கேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அவங்களுடைய வெப்சைட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா வித்தின் 1 to 2 டேஸில் நம்ம ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஆலிவ் போர்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீ தான். ஆலிவ் போர்ட் டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூல் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம்ல சாஃப்ட் காப்பி இஷ்யூ பண்ணுற கேப்சூலோடைய ஹார்ட் காப்பி எப்போ வாங்கிக்கலான்னா, ஸோ நம்மளுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பன் ஆன ஒரு 2 to 3 டேஸில், ஓகே, ஸோ 2 to 3 ஒர்க்கிங் டேஸில் நம்மளுக்கு என்ன ஆகிருக்குன்னா அந்த கேப்சூலோடைய ஹார்ட் காப்பி எல்லாருக்குமே இஷ்யூ ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நம்ம பிஸியாக இருப்போம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓடைய ப்ரிலிம்ஸ் வந்துடுச்சு. ஸோ ப்ரிலிம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக கேப்சூல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கேப்சூல் மெயின்ஸுக்கு படிச்சுட்டே இருக்க போகிறீங்க. ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன போனஸாக ஆலிவ் போர்டோடைய டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இன்ஸ்டியூட்டில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் கிளியர் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸுக்கான ஃபோக்கஸ் ப்ரோக்ராமும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபிலிம்ஸுக்கான ஃபோக்கஸ் ப்ரோக்ராம் ஐபிபிஎஸ் கருடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. ஓகே, ஐபிபிஎஸ் கருடா. ஸோ இதுதான் போயிட்டு இருக்குது. ரெகுலராக வந்து ஈச் டே ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு போயிட்டு இருக்குது வியூகா எக்ஸாம் கிரவுண்ட் பிளாட்ஃபார்மில். ஸோ அதையுமே எடுத்துகிட்டு இருங்க. ஸோ முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக டைம் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு அப்ரோச் பண்ண மாதிரி மெயின்ஸுக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டு கண்டிப்பாக அப்ரோச் பண்ணால் தான் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸ் கிளியர் பண்ண போனால் அது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் பைலப் பண்ணது இந்த 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை கரெக்டாக வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த கேப்சூல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக இந்த டெஸ்ட்டு போட்டு அனலைஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சைட் பை சைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அடுத்தது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் உங்களுக்கு இது பண்ணணும். நம்ம வந்து ரெகுலராக படிச்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஆன்லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சீரீஸ் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்து வந்து 1 words கொஷின்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதையுமே வந்து குவிஸாக அட்டன் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு வந்து மெயின்ஸுக்கான கண்டென்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம் அப்கமிங் டேஸில் எல்லாருமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ணுறது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஆக்சுவலாக வந்து ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் வேலை வாங்கிட்டு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிளான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேப்சூல்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரெஷ் அப் பண்ணுங்கள் உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ்லாம். கேப்சூல் வந்து நம்ம ரிவிஷன் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேப்சூல் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளும் எடுக்கிற மெயின்ஸ் டெஸ்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். கைட் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம டீம் சைட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவ் போர்டோடைய டெஸ்ட் சீரிஸ் ஃபைனலாக வரப்போகுது. ஸோ அதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ வீடியோ ஆக்சுவலாக இப்போ முடிச்சுக்கலாம்.
ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அடுத்த வாரம் ஒரே ஒரு ஸ்லாட் இருக்குது. அடுத்தது ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸும் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, முடிஞ்ச எக்ஸாமோடைய மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துமே சைட் பை சைட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதை நல்லா பாருங்கள். ஸோ அப்கமிங் பிளான்ஸை ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேவா? வியூகா ஆன்லைன் எக்ஸாம் கிரவுண்ட் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.